வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அடுத்தது வேதாதி மகிழ்ச்சி அவர்களையும் மௌதுரையா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ ஐயா இல்லாத இந்த ஒரு நிகழ்வுல நான் எனக்கு ஐயா கூட எனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதையும் என் வாழ்க்கையில எப்படி நான் ஐயா கிட்ட வந்தேன், அதுல இருந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நினைச்சிருக்கேன். இப்போ அதை சொல்றதுக்கு முன்னால ரெண்டு விஷயம் ஆங்கிலத்துல மேனேஜ்மெண்ட் இதுல எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நோ கான்ஃபிளிக்ட், நோ சேஞ்ச், நோ க்ரோத். அப்படின்னு என்னன்னா, குழப்பம் இல்லாமல் இருந்தால் மாற்றம் வராது, மாற்றம் வராமல் இருந்தால் முன்னேற்றம் இருக்காது. அப்போ எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு குழப்பம் தான் ஆரம்பம். அந்த குழப்பத்துல இருந்து தான் மாற்றம் வரும், அந்த மாற்றத்துல தான் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. ஒரு தொழிலை ஆரம்பிச்சோடனே அந்த தொழிலை பெருசா பண்ணிட முடியும். வீட்டுக்கு ஒரு புது புது மருமக வந்தோடனே அந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒத்து வந்து குடும்பம் நல்லா நடந்துட்டு போயிடாது. முதல்ல ஒரு குழப்பம் வரும். அவங்க ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்து இருக்கோம். ரெண்டு இதுக்கும் ஒரு கல்யாணங்கிறது ஒரு பாதி வளர்ந்த மரத்தை அங்கிருந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு வைக்கிற மாதிரி. அப்ப அந்த மண்ணு குடிக்கணும், அந்த மண்ணுல இருந்து வேர் குடிக்கணும், அதுக்கு தகுந்த கால சூழ்நிலைகள் கொடுக்கணும். ஸோ இப்போ அதே போல நம்ம அந்த ஒரு வாழ்க்கையில் இன்னொன்று என்னன்னா, ஒன்று இந்த நோ கான்ஃபிளிக்ட், நோ சேஞ்ச், நோ க்ரோத். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட். அதாவது இது என்னன்னா, நமக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அந்த நல்லதுக்குள்ள ஒரு கெடுதல் இருக்கும். எது கெடுதல் நினைக்கிறோமோ அந்த கெடுதலுக்குள்ள ஒரு நல்லது இருக்கும். இப்போ நமக்கு சாப்பாடு நல்லா பிடிக்கும், அந்த சாப்பாட்டை அனுபவிச்சு சாப்பிட்டே இருந்தோம்னா நமக்கு சக்கரை வியாதி இருக்கும். அப்போ அந்த சாப்பாடுன்னு ஒரு நல்ல விஷயம், அதுக்குள்ள ஒரு கெடுதல். எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல கண் இழந்துருவாங்க, கால் இழந்துருவாங்க, இல்லாட்டி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலை போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு இப்படி நடந்துருச்சேன்னு வேதனைப்படுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த காரணத்தினால, அவங்களுக்கு நடந்த கெடுதல் காரணத்தினாலேயே வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்த கெடுதல் நம்ம அந்த மிக நல்லதா போயிடும். சில நேரத்துல நமக்கு நல்லது பெரிய கெடுதலா போயிடும். வீட்டுல அப்பா ஒரு 50 கோடி சொத்து சேர்த்து வச்சு போயிருக்காரு. அந்த சொத்து சேர்த்து வச்ச நல்ல விஷயமே பையனை உழைக்க தெரியாம, உழைக்க முடியாம ஒரு வீணா போயிட்டு வாய்ப்பு. ஸோ நமக்கு ஒரு அந்த ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறது இதுதான். நமக்கு இருக்கக்கூடிய நல்லதுன்னு தெரியறதுல கெடுதல் இருக்கு, கெடுதல் நினைக்கிறதுல நல்லது. இப்ப இதுல என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா, நான் 23, 24 வயசுல இதுல உளவியல் முதுகலை பட்டம் முடிச்ச உடனே ஒரு இந்த எல்லோ பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கூட நமக்கு டெலிஃபோன் டைரக்டருக்கு பின்னால் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கம்பெனியில வேலைக்கு போயிருக்கு. அதுல இருந்து 25 வயசுல திடீர்னு ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர்னு ஒரு பதவி கிடைச்சிருச்சு. அது கிடைக்கும் போது இப்ப நான் சொன்ன மாதிரி அப்பா 50 கோடி சேர்த்து வச்சுட்டு போற ஒரு சந்தோஷம் மாதிரி 25 வயசுல நமக்கு இவ்வளவு பெரிய கம்பெனியில ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலையா, இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப ஒரு மனசுக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாவும் ஒரு இதாக இருக்கும். ஆனால் அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க போய் உட்கார்ந்து அந்த வேலைக்கான பொறுப்புகளை எடுக்கிறதுக்கு நமக்கான அனுபவமும் நமக்கான தகுதியும் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நாள்தோறும் செய்ய 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 என்ன ஆகும்னா, இது நம்மளால செய்ய முடியுமா? இப்போ ஒரு பொறுப்புக்கு வந்துட்டோம், இந்த பொறுப்புல இருந்து இது எந்த உதாரணத்துக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னாலும் அந்த உள்ள வந்த உடனே இந்த கடமைகளை நம்மளால செய்ய முடியுமான்னு ஒரு பயம் வரும். செய்ய முடியாம போய் நாளைக்கு இது நம்ம தகுதி இல்லைன்னு போயிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, இங்கே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுலயே வரும்போது என்ன ஆகும்னா, அந்த நேரத்துல ஒரு எல்லா மனுஷருக்குமே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வரும். அதான் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. ஃபியர்னு சொல்றது நமக்கு இருக்கக்கூடிய, நமக்கு தெரிஞ்சு வரக்கூடிய ஒரு பயம். இப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த டிரைவர் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாருன்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் நியாயமான பயம். அதே நேரத்துல ஒரு கார்ல ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததுன்னு வைங்க, அந்த பயத்துக்கு பேர் இர்ரேஷனல் ஃபியர். அதான் ஆன்சைட்டி. அது உங்க இடம் புரியாத பயம். ஏதோ ஒன்று நடந்துடுமோ, ஏதோ ஒன்று ஆயிருமோ,
நம்ம இந்த பொறுப்புக்கு வந்துட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிடுவோம். அப்போ உளவியல் ரீதியா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வீட்லயோ, அது நான் சொல்றது வந்து என்னுடைய உதாரணம் சொல்றது கம்பெனியில சொன்னா கூட இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கு பொருந்தும், சமுதாயத்துக்கு பொருந்தும், எல்லா இடத்துலயும் பொருந்தும். அப்ப நமக்கு அந்த இனம் முடியாத பயம் மனசுல இருக்கும் போது ஒவ்வொரு மனுஷனும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அவங்க வந்து 3 விதமா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து மூவிங் எகெயின்ஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மற்றவர்களை எதிர்த்து. இவங்க நமக்கு பார்க்கக்கூடிய இந்த டெரரிசமோ தீவிரவாதிகளோ இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வந்து தைரியத்தினால பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இடம் முடியாத பயம், நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்ம இருக்க முடியாம போயிருக்கோம். அப்போ ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மூவிங் எகெயின்ஸ்ட் பீப்புள், மற்றவங்களுக்கு எதிராக போவாங்க. ஒரு சிலர் வந்து அன்னெசரி சப்மிசிவ்னஸ் சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாம பணிந்து போறது, அவசியமே இருக்காது ஆனா தேவையில்லாம படிச்சு போவாங்க. இல்லை பரவாயில்லைங்க, ஏதோ ஒன்று பார்த்து பண்ணிப்பாங்க, இவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, இவங்களால என்ன பண்ண முடியும். இப்போ சப்போஸ் உங்க மருமகளுக்கு உங்க மேல ஒரு இடம் புரியாத பயம் வந்துருச்சுன்னு, உங்க மருமகளுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு, அவங்களால என்ன பண்ண முடியுங்கிறதே வெளியில வராது. அவங்களுக்கு உங்களை ப்ளீஸ் பண்ணா போதும், உங்ககிட்ட இருந்து பிரச்சனை வராம இருந்தா போதும். அப்போ ஒன்னா உங்களை எதிர்த்திருப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாம பணிவா இருப்பாங்க, இல்லாட்டி வெத்துக்ராயில் என்னன்னா டோட்டலா இந்த சிச்சுவேஷன் வந்து வெளியில போயிடுறது. பேசாம ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிறது, இல்ல வெறும் போட்டு பண்ணிடுறது, வேலையை நீங்க இல்லாதப்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுறது. இந்த மாதிரி வந்து 3 விதமா தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு மனசுக்குள்ள இடம் புரியாத பயம் இருக்கும். அப்போ என் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இடம் புரியாத பயம் வந்து அந்த பொறுப்புகளை வந்து சின்ன வயசுல அதிக பொறுப்புகளை எடுக்கும் பொழுது வந்தது. அப்போ அந்த இனம் புரியாத பயம் வரும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலா சொன்ன இந்த மாதிரியான நமக்கு வந்து நமக்கு எதிராகவும் தேவையில்லாத பணிவும், நமக்கு ஒரு எதிரி தலையிடாமல் போறதோ அந்த மாதிரி போயிடுவோம். பிசிக்கலா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஒரு சிலருக்கு அல்சர் வரலாம், ஒரு சிலருக்கு ஆஸ்மா வரலாம். இந்த மாதிரியான பதட்டம், எதிரிமே ஒரு கவனம் செலுத்த முடியாத நிலை, பசியின்மை, தூக்கம் சரியா வராதது, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இந்த மனசுக்குள்ள இடம் புரியாத பயம் வரும்போது ஏற்படுது. அதே மாதிரி எனக்கும் ஏற்பட்டுச்சு. நானே இது படிச்சிருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சதுனால ஒரு சைக்காலஜி நிபுணர்கிட்ட போய் என்னுடைய ஃப்ரெண்டுகிட்டே போய் இந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்லும்போது அவங்க வந்து ஒரு இது அப்பதான் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டேன், இதுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு வேணும். அப்போ என்ன வெளியில விசாரிக்கும் போது ஐயாவை பத்தி சொன்னாங்க. அப்போதான் 1993 முதல்ல வந்து ஐயாவை பார்த்தேன். அப்ப ஐயாவை பார்க்கும்போது அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணப்பதான் ஐயா வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ காலத்துக்கு டெய்லி வரும், சாயங்காலம் டெய்லி வந்து பார்ப்பேன். எப்பப்பெல்லாம் நமக்கு மனசுக்கு இது வருதோ அந்த நேரத்துக்கெல்லாம் வந்து ஐயாவை மீட் பண்ணுவேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது ஒன்று, மனோதத்துவத்தில் இன்னொன்று, இப்பவும் கூட நீங்க கோயம்புத்தூர் இருக்கிற எந்த பெரிய கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலோ எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாலும் இப்போ நமக்கு இருதயத்தில் பிரச்சனைனா உடனே வந்து இசிஜி எடுப்பாங்க, ஹார்ட்டினுடைய ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி மூளையினுடைய அதிர்வலைகள் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இஇஜின்னு ஒரு இது எடுப்பாங்க. அது எல்லா ஆஸ்பத்திரியிலும் இருக்கு, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அதுக்கு பேர். அது எடுக்கும்போது என்னன்னா மூளையை சுற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய மின்சார அதிர்வுகளை கணக்கிடுறது. அதுல கணக்கிடும் பொழுது என்னன்னா அதை வந்து அதுல எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம சுவாமிஜி அதை சொல்லியிருக்கிறார். அதாவது எப்பப்பெல்லாம் நம்ம மூளையினுடைய இந்த அதிர்வலை இயக்கம் அதிகமாகுதோ அப்ப வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸ், அதாவது உடம்பினுடைய செயல்பாடும் மனதினுடைய செயல்பாடும் டோட்டலா மாறும். அந்த மூளையினுடைய அதிர்வலைகள் அதிகமாகும் போது, அப்போ மூளையினுடைய அதிர்வலைகள் குறையும் பொழுது நம்ம வந்து மனசினுடைய கிளச்சஸ்ல இருந்து, மனசினுடைய ஆளுமையிலிருந்து விடுவிச்சுட்டு அறிவினுடைய ஆளுமைக்கு போகும். நமக்கு வந்து அறிவு பூர்வமா சிந்திக்கிறதும் அறிவு பூர்வமாக சிந்திப்பது வேற, செயல்படுறது வேற. நிறைய பேருக்கு வந்து ஈவன் சுகிசிவம் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு உதாரணம், சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறவர் தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து மனோ தத்துவத்தின் தந்தை. அவர் தான் முதல்ல வந்து மனோ தத்துவத்தை பத்தி அவ்வளவு விரிவா மனிதனுடைய மனத்தை போய் ஆராய்ச்சி செஞ்சு கொடுத்தவர்.
அவரே வந்து அவருடைய 56வது வயது, இது சுகிசோ சொன்ன ஒரு 56வது வயசுல ஒரு பிரான்ஸ்ல வந்து ஒரு நடந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது முன்னால் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு மிக அழகான பொண்ணு. அவர் பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ அழகா இருக்கு இந்த பொண்ணை போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு மனசுல தோணிருக்கு. அப்போ சேச்சா நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்னோட வயசு என்ன, என்னோட இது எவ்வளோ ஒரு நான் ஒரு இந்த உலகத்துக்கே எவ்வளவு ஒரு பெரிய இது, இந்த உலகமே எப்படி மதிக்குது அப்படின்னு அவர் அறிவு சொல்லிட்டே இருக்கு. ஆனா சொல்லிட்டு இருக்கு அவர் போய் தொட்டார். அப்ப என்னன்னா இந்த அறிவுங்கிறது வந்து எப்பவுமே ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த நம்மளுடைய எமோஷன்ஸ்ங்கிறது வந்து நம்மளுடைய உணர்வுகள்ங்கிறது வந்து ஒரு யானை மாதிரி, இந்த அறிவுங்கிறது வந்து ஒரு எறும்பு மாதிரி. அப்போ இந்த எறும்பு வந்து யானை மேல வந்து வால் மேல ஏறி கால் மேல ஏறி அதோட காதுல அடிபடாம காதுக்குள்ள உள்ள போக முடிஞ்சதுனால் இந்த யானை கீழ் விழும். அப்பதான் நமக்கு வந்து முழு அறிவுபூர்வமா நம்ம செயல்பட முடியும். அப்போ அது வரைக்கும் இந்த நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து எது நல்லதுன்னு தெரிஞ்சா கூட அதை நம்மளால செயல்படுத்த முடியாம போயிடும். அப்போ இங்க ஐயா கிட்ட வந்து தொடர்ந்து நம்மளுடைய அந்த பயிற்சி பண்ண 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 என்னன்னா நமக்கு உண்மையா இப்ப இந்த மாதிரி ஒரு குரு என்னன்னா ஒரு குரு கூட நம்ம இருக்கும் போது இப்ப நம்ம திடீர்னு ஒரு ரோட்ல இரவு நேரத்துல வண்டியில போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு நம்ம ஹெட்லைட் ஒரு ரெண்டு ஹெட்லைட்டும் போயிடுச்சு, தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுவோம், முன்னால வேற ஒரு வண்டி போயிட்டு இருந்ததுன்னா அந்த வண்டியினுடைய நல்ல ஹெட்லைட் வெளிச்சமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாரியோ பெரிய வண்டியோ தெரிஞ்சதுன்னா அந்த வண்டிக்கு பின்னாலேயே நம்ம போனோம்னா சேஃபா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி குருங்கிறவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம். இது வந்து என்னன்னா இந்த மனதின் அலைச்சூழலை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது சின்ன விஷயம் இல்லை. நம்ம ஜபம் பண்ணலாம், எத்தனை வருஷம் வேணாலும் பண்ணலாம், எப்படி இது வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினை, நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் செய்த வினை, இது ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாஸ் எல்லாமே வந்து கழிச்சாதான் இந்த மனதின் அலைச்சூழல் குறையும். அது வந்து நம்மளால தனிப்பட்ட முறையில் முடியாதப்போ குரு வந்து நமக்கு கூட இருந்து அதுக்கு வழி நடத்தி கொடுப்பாங்க. அது நம்ம நிறைய தடவை அனுபவிச்சிருக்கோம். நம்ம வந்து வீட்டில் உட்கார்ந்து தவம் பண்றதுக்கும் இங்கே வந்து ஐயா முன்னால் உட்கார்ந்து தவம் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியும். அப்ப இந்த தவத்தின் மூலியமா மட்டும்தான் இந்த நம்மளுடைய அலைச்சூழலை குறைச்சு அந்த ஆல்பா லெவல்னு சொல்றாங்க. அந்த ஆல்பா நம்மளை மாதிரி நார்மலா இருக்கிறவங்களுக்கு அந்த ஆல்பா லெவல் வந்து பெரிய விஷயம். அதாவது மனதினுடைய அலைச்சூழல் 8 to 13 சைக்கிள்ஸ், ஒரு வினாடிக்கு 8 to 13 சைக்கிள்ஸ் வந்தா நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணர்கள் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அந்த 8 to 13 சைக்கிள்குள்ள உங்களுடைய மனசை கொண்டு வந்துட்டீங்கன்னா ரிலாக்ஸ்டு அலர்ட்ஃபுல் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அலர்ட்ஃபுல் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்னா அது வந்து நார்மலான சமயத்தில் நமக்கு இப்போ அலைச்சூழல் அதிகமாக இருக்கிற நார்மல் மனுஷனுக்கு கிடைக்காது. ஏன்னா ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுங்கிறது நீங்க அப்படியே ஆசுவாசப்படுத்திட்டு ரொம்ப அப்படியே நிம்மதியா இருக்கு. அலர்ட்ஃபுல் ஸ்டேஜ்னா ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்குது. இப்போ பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸா ஆர்மியில் இருக்கவங்களோ வந்து ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது. ஏன்னா அலர்ட்டா இருக்கணும், எவன் வந்து அடிப்பான் என்ன அப்பாவுக்கு ஸ்டேட்ல. பட் உங்க மனசை நீங்க இந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களால ரிலாக்ஸ்டாவும் இருக்க முடியும், அலர்ட்டாவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துல சொல்றேன். நரம்பியல் நிபுணர்கள் கண்டுபிடிச்சு அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை செய்யறதுக்கு எந்த விதமான ஒரு மருத்துவ இதுலையோ மற்ற இதுலயும் வழிமுறை கிடையாது. அதை நீங்க செய்யணும்னா இங்க இந்த தவத்தின் மூலியமா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்ப இது பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு முடிவெடுக்கிறக்கே இப்ப ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த முடிவெடுக்கிறக்கே வந்து அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டுட்டு நம்மளால வந்து சரியா தூக்கம் இல்லாம பிளட் பிரஷர் அதிகமாகி கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ஒரு நிம்மதி. ஐயா கிட்ட வந்து அந்த காப்பு அடிக்கடி கட்டிட்டு போவாங்க. இங்க அவருக்கு இருக்கும்போது அந்த மனசுல ரொம்ப இதா இருக்கு ஐயா அப்படின்னா அவரு என் மேல ரொம்ப அளவு கடந்த அன்போடு இருந்தார். ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார், உங்களைய தவத்துல ஒவ்வொரு தடவையும் உங்களை உங்க குடும்பத்தை நான் கண்டிப்பா வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். நிறைய அவர் கூட பேசுவோம். இதே மாதிரி எனக்கு 1-2 தடவையில மகரிஷி கூடவும் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவரு கூடவும் நிறைய அந்த மாதிரி பகிர்ந்து. அப்போ இது நமக்கு இந்த எப்ப நமக்கு அலைச்சூழல் குறையுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம போய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் அதில் ஆயிரங்களை கொடுத்து பண்ண வேண்டியது எப்படின்னா ஒண்ணு வந்து அப்படி என்னால ஒரு முடிவெடுக்க முடியாம
ஒரு கஷ்டத்துல இருந்ததுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் 98ல ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாம ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவங்க பங்குதாரர்கள் எல்லாம் அவங்களுடைய இதை பிரிக்கும் போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாங்க, சரி இனிமேல் நீங்க வந்து மார்க்கெட்டிங் பார்க்க வேண்டாம், அது வரைக்கும் 10 வருஷமா தான் பார்த்துட்டு இருந்தேன், பார்க்க வேண்டாம், நீங்க இங்க வந்துட்டு நம்ம ஏதோ இங்க நல்லதா பர்சீவ் பண்ண தெரியும். இதான் வந்து பர்செப்ஷன் சொல்லுவாங்க மனோதத்துவம். பர்செப்ஷன்னா நம்ம எப்பவுமே எந்த நிகழ்வையும் அந்த நிகழ்வா ஓப்பன் மைண்டடா பார்க்கணும். எல்லாத்துக்குமே நம்ம கலர் கிளாஸ் போடணும். அதாவது நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது ஒரே நிகழ்வாக தான் இருக்கும். அது நமக்கு எப்படி சாதகமா இருக்கோ அப்படிதான் பார்ப்போம் அந்த நிகழ்வு. ஸோ அப்படி பார்க்காம எப்போ இருக்கிறோமோ அப்போ நம்மளுடைய அலைச்சல் குறைஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஒன்று நடந்தது, ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம். அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டும் போது நமக்கே தெரியுது நம்ம மேலதான் தப்புன்னு. நமக்கு வந்து அந்த தைரியமும் கரேஜும் இருக்கணும். அந்த கரேஜ் எப்போ வரும்னா அலைச்சல் குறைஞ்சு அந்த 8-13 அதுக்கு கீழே அந்த லெவல் வந்தாலும் நீங்க போய் அங்க சொல்லி இல்லைங்க உங்க மேல தப்பு, நான் தான் பண்ணிட்டேன். இல்லாட்டி என்ன பண்ணுவோம், என் மேல நீ தான் உள்ள வந்து இது இத்தனை பணம் கூட அத்தனை பணம் கூட. இதே மாதிரி இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம எந்த இதுக்கு வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டுல நீங்க பண்றதோ இல்ல வேற எங்க கம்பெனியில பண்றதோ எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த இது. ரெண்டாவது என்னன்னா, இந்த இதுல அலைச்சல் குறையும் போது மூணாவது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்கிலீஷ்ல வந்து எம்பத்தின்னு சொல்லுவோம். எம்பத்தி என்னன்னா, இதுக்கு வந்து புட்டிங் அவர் செல்ஃப் இந்த அதர் மேன் ஷூ. அதாவது ஒருத்தர் கூட நீங்க பேசும்போது, ஒருத்தர் கூட நீங்க பழகும்போது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க திருப்தி ஆவாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய, அவங்களுடைய மனசுக்குள்ள புகுந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து மிக மிக பெரிய விஷயம். அது கிடைச்சதுன்னா வாழ்க்கையில வெற்றியும் அமைதியும் சந்தோஷமும் ஒரு ஈஸியா கேட்குவாங்க மாதிரி நமக்கு வந்து அது வந்து கஷ்டமே இல்லாம வந்து ஒருத்தர் கூட நீங்க பழகும் போது உங்களுக்கு ஒரு மருமகளோ உங்களுக்கு ஒரு மாமியாரோ வீட்டுல யாரோ எந்த இதுல இருந்தாலும் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு பயம் இருக்குது, எந்த இடத்துல அவங்க வந்து தடுமாறுறாங்க, அப்ப இந்த இடத்துக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உங்களுக்கு வந்து முழுமையா அப்படியே ஒரு சரண்டர் ஆயிடும். அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் அவங்களை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நிச்சயமா நீங்களும் அவங்களை, ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து ஒரு தனி மனம், நான் வந்து தனியாத்தான் செல்ஃப் மேட் பர்சன், எனக்கு வந்து எந்த விதத்துலையும் நான் யாருடைய தயவுலையும் வந்ததில்லை, நான் அப்படி வரவே முடியாது. ஏன்னா கடவுள் வந்து மனிதனை டிசைன் பண்ணும்போதே நம்ம பிறப்பை டிசைன் பண்ணோம். நம்ம ஒரு குழந்தை அம்மா அப்பாவை சார்ந்து இருக்குது, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்களை சார்ந்து இருக்குது, அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸை சார்ந்து இருக்குது, கல்யாணம் ஹஸ்பண்டா ஒய்ஃப்னா ஹஸ்பண்டை சார்ந்து இருக்கிறோம், வயசாகும் போது நம்ம குழந்தைகளை சார்ந்து இருக்கோம். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து இன்னொருத்தர் சார்ந்தே தான் இருக்கணும். அப்போ வந்து அந்த சார்ந்து இருக்கிறது இந்த எம்பத்திங்கிறது அடுத்தவங்களை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்க கேட்காமயே, அது நீங்க யார்கிட்டயும் போய் கஷ்டப்படாமயே உங்களுக்கு அது ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அதனால இந்த மனவள கலைங்கிற இந்த ஒரு இது நீங்க வந்திருக்கிறதும், இதை வந்து இப்ப ஐயா மாதிரி ஒரு சிறந்த குருவினுடைய ஒரு ஆசையில அவங்களுடைய, ஏன்னா அவங்க எடுத்த எஃபர்ட் எல்லாம் இது எப்படின்னா ஐயாவுன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து இட் இஸ் அண்ட் எப்ரிக்கல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாழ்க்கை முன்னுதாரணம். அதாவது அவருக்கு வந்து 47, 46, 47 வயசுலேயே வந்து 2 வால்வும் ஃபெயிலியர் ஆகி டாக்டர் வந்து என்ன நீ 3-4 மாசம் தான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அதோ அவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த சொன்ன டாக்டர் வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து இறந்துட்டாரு, நான் என்னமோ இன்னும் இருந்துட்டு இருக்கிறேன், எதுக்கு நீ இன்னும் வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளுடைய மனசு வந்து காங்கிரீட்ல உள்ள கம்ம மாதிரி இருக்கணும், சேத்துல உள்ள கம்ம மாதிரி இருக்கக்கூடாது. எவ்வளவு இப்படி அப்படி ஆடிக்கிறதுனால அதனாலதான் அந்த மனசு என்னன்னா அந்த அலைச்சூழல் குறையிறது தான் வரும். அப்ப அந்த அலைச்சூழல் குறைஞ்சு வந்ததுனாலதான் ஐயானால அவ்வளவு பெரிய ஒரு
வால் ஃபெயிலியர் இருக்கோ, அதுக்கப்புறம் கூட நிறைய அந்த இதில் ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு மருந்து வந்து சாப்பிட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்புறம் ஒரு நாள் நீங்கள் பார்க்க வரும்போது கீழே வந்து அப்படியே வெறும் அந்த இதை மட்டும் தலையில் எடுத்து வச்சுட்டு அந்த வலியை வந்து உணராமல் இருக்கிற அளவுக்கு அந்த ஒரு மனசையும் நம்மளுடைய உணர்வுகளையும் பிரித்து வச்சு பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து அந்த இதில் தான் கிடைச்சது. ஸோ அதனால அப்பேற்பட்ட ஒரு குருகிட்ட வந்து நம்ம வந்து இருந்து நேரடியாக அதுவும் பண்ணியிருக்கிறது வந்து முதல்ல நம்ம ஒரு தலைவர் சொல்லி போன மாதிரி இதில் வந்து இது ஒரு பெரிய பாக்கியம். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னா நம்மளால நமக்கு பெருசே வேண்டாம். ஒரு நான் இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த 30-40 அலைச்சூழல் போனால் இத்தனை பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்கிறதுல ஒரு 2-4 அலைச்சூழல் நம்ம குறைய முடியுதுன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஒரு பிணக்கு இல்லாமல் ஒரு குடும்பம்னா குடும்ப அப்போ இவங்க விஜய் பேசும்போது கூட சொன்னாங்க, அந்த அமைதி வந்து குடும்ப அமைதி வந்து முதல்ல குடும்பத்துக்குள்ள வரும். தலைவர்னா குடும்ப தலைவர் முதல்ல அந்த குடும்ப தலைவரோ தலைவியோ யாரு ஒரு வீட்டில் ஒருத்தர் இந்த நிலைமைக்கு வந்துட்டாலே அவங்க வந்து முன்னுதாரணம் எடுத்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி மாறிடுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒருத்தர் இந்த மாதிரி வந்துட்டாலே அந்த கம்பெனியில் இருக்கிற இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எல்லாருமே சார்ந்த இந்த இதுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது நமக்கு ஒரு தன்மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக இதான முக்கியமான ஒரு பெரிய விஷயம். இதை வந்து நம்ம ஏதோ நம்ம வீட்டிலலாம் சும்மா இருக்கிறோம், அதனால சரி காலையிலாம் சாப்பாடு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியில் போயிட்டாங்க, அதனால ஏதோ பொழுதுபோக்கு போகிறோம், எந்த வயசுல இருந்தாலும் சரி ஏதோ நம்ம பொழுதுபோக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காம இதை வந்து ஒரு உண்மையான ஒரு சீரியஸ்னஸோட எடுத்து பண்ணணும்னா இதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு மட்டும் இல்லை, இன்னும் வருங்கால சந்ததிக்கு எல்லா சமுதாயத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. வாழ்க்கை